என் வீட்டின் ஒரு திருமண நிகழ்வா, அத்தனை அனாச்சாரங்களும் அரங்கேறும், அத்தனை கேவலங்களும் அசிங்கங்களும் அரங்கேறும். சினிமா பாடல்களும் இசைகளும் கச்சேரிகளும் நடனங்களும் ஆபாசங்களும் எல்லா விஷயங்களும் என் வீடுகளில் அரங்கேறும். இறுதி முடிவில் அல்லாஹ் இந்த வாழ்க்கையில் பரக்கத்து செய்ய வேண்டும் என்ற ஒற்றை பிரார்த்தனையோடு முடிவடையும். நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் எல்லாவற்றையும் செய்வேன், பரக்கத்து அவர்தானே செய்ய வேண்டும், அல்லாஹ் தானே செய்ய வேண்டும், நான் கேட்டால் தரத்தானே வேண்டும், ஏனென்றால் அல்லாஹ் என்னுடைய அடிமைதானே. இன்றைய திருமணங்கள் அன்புக்குரியவர்களே, நான் சுருக்கமாக சொல்வதுண்டு, ஒரு நாள் சந்தோஷத்திற்காக வாழ்நாள் சந்தோஷத்தை தொலைக்கிற நிகழ்வுகளாக மாறி போயிருக்கிறது. ஒரு நாள் சந்தோஷம் ஒட்டுமொத்த வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைக்கிறது. செலவுகள், அனாச்சாரங்கள், சாதாரணமாக இங்கிருக்கிற சகோதரிகளும் சகோதரர்களும் பெற்றோர்களும் யோசித்து பாருங்களேன். திருமணத்தன்று என்னுடைய மகளை ஒரு மணமகளாக அலங்கரித்து கொண்டு போய் மணமேடையில் வைக்கிறேன். இந்த பிரதேசத்தில் எப்படி என்று தெரியாது. எங்களுடைய பிரதேசத்தில் எல்லாம் லுஹர் தொழுகை முடிந்து மேக்கப் பண்ணினால் அசர் தொழுகைக்கு முதல் கொண்டு போய் மணமேடையிலே மணமகளை வைத்து விடுவார்கள். அசருக்கு மணமகனுடைய குடும்பத்தினர் வருவார்கள், அவர் மணமேடையிலே இருப்பார். மகரிபுடைய நேரமாகும், மணமகளுடைய குடும்பத்தினர் வருவார்கள், மணமேடையிலே இருப்பார். இஷாவுடைய நேரமாகும், வந்து கொண்டே இருப்பார்கள், எல்லோருக்கும் தலையசைத்து கொண்டே இருப்பார். நான் சாதாரணமாக யோசியுங்கள் சகோதரருக்கு, பெரிய ஒரு ஈமானிய அறிவெல்லாம் தேவை என்று கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் தொழுகை கடமை என்று தெரிந்து வேண்டுமென்றே அந்த தொழுகையை விட்டு விடுவானாக இருந்தால் ஃபக்கத் கஃபர், அவன் காபிராகி விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டத்தெளிவாக சொல்லுகிறார். எங்களுக்கும் குஃபுருக்கும் இடையிலான வேறுபாடு தொழுகையை விடுவதுதான். யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் காபிர் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒரு மணமகன் மணமகள் அன்றுதான் இந்த திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளோடு ஆரம்பிக்க வேண்டிய வாழ்க்கை. சில இடங்களில் லுஹர் தொழுகை கிடையாது, அஸ்ர் தொழுகை கிடையாது. மணமகளுக்கு அவள் தொழ வேண்டும், கடமை, தொழக்கூடிய நாட்களில் தான் திருமணம் நடக்கும். மகரிபு தொழுகை கிடையாது, இஷா தொழுகை சில நேரம் 10 மணி வரைக்கும் நிகழ்வு நடக்கும். அசதியோடு வந்து அந்த மணமகள் தூங்கி விடுவாள், நேரம் கிடைக்காது. சகோதரிகளே, உள்ளத்தை திறந்து யோசியுங்கள். இந்த திருமணம் அல்லாஹுக்கு எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தும், அல்லாஹுக்கு எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தும். இந்த திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கேட்டு நாம் பிரார்த்திக்க போகிறோமா? இந்த திருமண ஒழுங்குக்குள் இருந்து கொண்டுதான் என் மகனுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அடுத்தவர்களுக்காக திருமணத்திற்கு வருகிறவர்கள் ஏன் ஒரு 10 நிமிடம் அந்த மணமேடையிலே இருந்து எழுந்து போய் ஒரு தொழுவதற்கான ஏற்பாடு மணமகனுக்கு செய்ய முடியாத வெட்கமற்ற ரோஷமற்ற பெற்றோர்களாகத்தானே இருக்கிறோம். அதுவரைக்கும் பிள்ளை பாடசாலையை விட்டு வந்தால் கூட 2 மணிக்கு வருகிற பிள்ளைக்கு லுஹர் தொழுது விட்டு வந்தால் தான் சாப்பாடு தருவேன் என்று ஆர்டர் போட்ட தாய் சிரித்துக் கொண்டு பக்கத்தில் நிற்கிறார். இந்த உலகத்தின் சந்தோஷம், அந்த ஒரு நாள் திருமண நாளினுடைய நிம்மதி,